Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. இந்த வீடியோல நம்ம JAM 2022 mathematics question paper தான் சால்வ் பண்ண போறோம். 23rd question. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொஷின். என்னோட அப்ரோச் என்னது அப்படின்னா a ஈக்குவல் டு 0, a ஈக்குவல் டு 1, a ஈக்குவல் டு 2 இதை வச்சு தான் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஃபஸ்ட்டு a ஈக்குவல் டு 0 நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் கேல்குலேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? y டபுள் டேஷ் ப்ளஸ் y ஈக்குவல் டு sin x. இப்போ இது ரொம்ப சிம்பிள் கொஷின். இதை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வரும்? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. திஸ் இம்ப்ளைஸ் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. ஸோ ஒய் ஈக்குவல் டு c1 காஸ் எக்ஸ் ப்ளஸ் c2 sin எக்ஸ். ஓகே, இதுதான் என்னோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். ஸோ என்னோட பர்டிகுலர் இன்டெக்ரல் வேணும் அப்படின்னா d ஸ்கொயர் ப்ளஸ் 1, ஸோ 1 பை d ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்டூ சைன் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் டி ஸ்கொயருக்கு பதிலாக நெகட்டிவ் ஒன்று போட்டால் டினாமினேட்டர் 0 ஆயிரும். ஸோ ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் டி ஸ்கொயர் ஒரு டியால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் பை 2 இன்டூ, ஸோ டி ஸ்கொயருக்கு பதிலாக நான் நெகட்டிவ் ஒன்றுன்னு போட்டால் 1 பை நெகட்டிவ் 1. ஓகே, டெரிவேட்டிவ் ஆஃப் த சைன் எக்ஸ் இஸ் காஸ் எக்ஸ். ஓகே, ஸோ ஃபைனலாக என்னோட பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ ஃபைனலி என்னோட ஆன்சர் என்ன வரும்னா c1 cos x plus c2 sin x, ஓகே, மைனஸ் x cos x டிவைடட் பை 2. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா இந்த கொஷினில் வந்து எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது நம்மளோட கொஷினே கிடையாது. அதை வச்சுட்டு ஆப்ஷன்ஸை வந்து நம்ம இன்டர்பிரட் தான் பண்ணணும். அதாவது இது பவுண்டடா, டென்ஸ் டு 0வா, இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து நம்ம திங்க் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக பர்டிகுலர் இன்டெக்ரல் அண்ட் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அது இது வந்து டேரக்டான சிம்பிள் கொஷின். ஓகே, உங்களுக்கு வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு டெடிகேட்டட் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏ 0வாக இருக்கும்போது ஆல் த சொல்யூஷன்ஸ் ஆர் அன்பவுண்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ட்ரூ. ஏன் அப்படின்னா நான் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போடும்போது ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆயிரும். ஏன்னா இதோட மேக்ஸிமம் வேல்யூ 1, இதோட மேக்ஸிமம் வேல்யூ 1, ஆனால் இங்கே எக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால ஸோ எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போடும், ஒய் நெகட்டிவ் இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஓகே, அதே எக்ஸ் டென்ஸ் டு நான் நெகட்டிவ் இன்ஃபினிட்டின்னு போட்டேன்னா எனக்கு ஒய் வந்து இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஓகே, ஸோ இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் தான். எக்ஸ் வந்து சரி, ஒய் வந்து அன்பவுண்டட் தான். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ பிசிடி நீங்கள் செக்கே பண்ண வேணாம், ஏன்னா அது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். ஒரே ஒரு ஆன்சர் தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ உங்களுக்கு இஃப் பாசிபிள் உங்களால் முடிஞ்சதுன்னா பிசிடியை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக பிசிடி தப்பாக தான் இருக்கும். எந்த இடத்துல தப்பாக இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய ஐஐடி ஜாம் மேத்தமேட்டிக்ஸ் கண்டென்ட்டுக்கு நம்ம டிகே மேத் ப்ரெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.